ஹாய் 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 ஹாய். இன்றைக்கி நாம் என்ன ரோடை பார்க்க போகிறோன்னா, சென்னையோட அவுட்டர் சைடில் இருக்கிற அவுட்டர் ரிங் ரோட். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம மணலி அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட வண்டலூரில் எண்டாகிற ஒரு ரோடு இது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் ஸ்டார்ட் டு எண்டு போனோம் அப்படின்னா போய்க்கலாம். அதுக்காக இந்த ரோடு நடுவில் நிறைய இந்த மாதிரி லிங்க் இருக்குது. அதை பிடிச்சி நீங்கள் உள்ளேருந்து அவுட்டர் போய்க்கலாம். இந்த ரோட்டில் நம்ம இப்போ ஏற போகிறோம். உள்ளேருந்து வெளியே நம்ம ரோடு பிடிக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் சர்வீஸ் ரோடு நிறைய இருக்கும். ஸோ சர்வீஸ் ரோட்டில் நீங்கள் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் அவங்களால ரீச் ஆக முடியுன்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ரோட்டுக்கு ரீச் ஆகிடலாம். நிறைய இடங்களில் இந்த மாதிரி சர்வீஸ் ரோடே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போகும். தெரிஞ்ச வர மொத்தமாக 5 டோல்கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரீச் பண்ணியிருக்கிறது 4 தான் ரீச் பண்ணியிருக்கேன். 5வது டோல்கேட் நான் மேக்ஸிமம் இதை தாண்டி போனதில்லை. திருவள்ளூர்லேருந்து நம்ம மணலி போகிற சைடில் ஏதாவது டோல்கேட் இருக்கான்னு தெரியல. மேபி அங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தெரில எனக்கு இருக்கா இல்லையான்றது. நான் ரீச் ஆகிருக்கிறது 4 டோல்கேட். 4 டோல் நீங்கள் சிங்கிள் வந்து நீங்கள் ஒரு காரோட போட்டிங்கன்னா உங்களுக்கு 160 அந்த மாதிரி வந்துடும். ஸ்ட்ரெச்சு வந்து இந்த ரோடு கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது ரோடு. கரெக்டாக நம்மளால் போக முடியாது. அதனால் சர்வீஸ் ரோட்டில் போகிறோம். பெரும்பாலும் இதை கனெக்ட் பண்ணுற இடங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ஹில்ஸு, அப்புறம் இந்த திருவள்ளூர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட்டாபிராம், அப்புறம் அதை தாண்டிங்கன்னா பட்டாபிராம் தாண்டி பூந்தமல்லி, அப்புறம் குன்றத்தூர், அதுக்கப்புறம் வரதராஜபுரம் சொல்லிட்டு குன்றத்தூர் தாண்டி வரும் நம்ம வண்டலூர் கிட்ட கொஞ்சம் முன்னாடி. அப்புறம் அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் பைபாஸில் இறங்கிடலாம்.
ஜங்ஷனில் வந்து போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும், பிடிப்பாங்க, செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மற்ற ப்ராப்பராக காசு வாங்கிட்டு விடுற போலீஸ் மாதிரி கிடையாது. நம்ம என்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோடு எடுத்துகிட்டு போகிறோமான்றதை மட்டும் செக் பண்ணுவாங்க. வண்டியில் வெயிட் இருக்குன்றதுனால ப்ளஸ் இது மாதிரி இது மேடுன்றதுனால வண்டி போகுது லைட்டாக. அவ்வளோதாங்க, இன்னொரு 300 மீட்டர் தான் நம்ம ரீச் ஆகிடும் ரோடு. ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் தான், ஒரே சிங்கிளாக நமக்கு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் கிட்ட நான் இதே ரோட்டில் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். 3 டோல்கேட் தாண்டி போகணும். ஏறிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக. வண்டி ஸ்லோவாகும்னா கரெக்டாக அந்த 3 டோல்கேட்டில் மட்டும் வண்டி ஸ்லோவாகும். மற்றபடி நீங்கள் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கலாம்.